விஜய் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தற்போது கரூர் நீதிமன்றத்தில் பரபரப்பு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் 1.20 லட்சம் சதுர அடியில் 5 பாதை உள்ளது என தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அங்குதான் முதலில் அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த வாதம் தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தொடர்ச்சியாக கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத் அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார். இரண்டு தரப்பிலுமே, விஜய் தரப்பிலும் சரி, அரசு தரப்பிலும் சரி, வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். மேலும் போலீசார் தரப்பிலும் அங்கு இடம் கொடுக்கப்பட்டதற்கான, அனுமதி கொடுக்கப்பட்டதற்கான காரணங்கள், அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களுக்கான காரணங்களையும் முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு முறை மனு கொடுக்கும் போதும் அந்த மனுவை நிராகரித்தனர். அதாவது லைட் ஹவுஸ் கார்னர் பகுதி, உழவர் சந்தை ஆகிய இடங்களை போலீசார் நிராகரித்தனர் என்று விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்த போது, வேலுசாமிபுரம் பகுதிக்கு அதிக இடவசதி இருப்பதாலே அந்த இடம் கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பார்வையிட்டு அவர் அது ஓகே சொன்ன பிறகுதான் அந்த இடம் கொடுக்கப்பட்டது என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் அனுமதி கேட்கப்பட்ட இடத்தில் மாநகராட்சி தீயணைப்பு துறை நிறுத்தப்பட்டது என வாதம் வைக்கப்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், இரண்டு தரப்பிலையும் என்னென்ன வாதங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன? முழுமையான விவரங்கள். வணக்கம். தாவேகா பிரச்சார பயணத்தில் 41 பேர் பலியான சம்பவத்துல மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் தற்போது கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1வது நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில வழக்கறிஞர் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள், அதே போன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் மாறி மாறி தங்களுடைய வாதங்களையும் நீதிபதி முன்பு வைத்து வருகிறார்கள். போலீசார் தரப்புல நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு போலீசார் தரப்பிலும் பதிலளிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில சரியாக ஒரு 12 மணி அளவுல இந்த விசாரணை என்பது தொடங்கியது. மாவட்ட செயலாளர் மதியழகனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நீதிபதி போலீசார் உங்களை அடித்தார்களா, துன்புறுத்தினார்களா போன்ற கேள்விகளை கேட்டார். அதே போன்று உடலில் காயங்கள் ஏதும் உள்ளதா என்று நீதிபதி கேட்டபோது அதற்கு மதியழகன் இல்லை என்று பதில் சொன்னார். அதற்கு அடுத்த கட்டமாக விஜய் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராக இருந்தவர்கள் இதில் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாக தங்களுடைய வாதங்களை வைத்தனர். குறிப்பாக லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில நாங்க கேட்டிருந்தோம், ஆனா அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று முதல் கட்ட குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டை 5000 10,000 வேலை கூட்டத்தை எதிர்பார்த்தோம், ஆனால் தானாக அதிக அளவுல கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்றதையும் தெரிவித்திருக்காங்க. அதாவது தாங்க எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு 5000 இருந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க, ஆனா அதிக அளவுல கூட்டம் வந்து விட்டது என அவர்கள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 1,20,000 சதுர அடியில 5 பாதை உள்ள அந்த லைட் ஹவுஸ் பகுதியில எங்களுடைய கூட்டம் நடத்துவதற்கு, அந்த பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி கேட்ட நிலையில அங்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி நடந்த வேலுசாமிபுரத்துல ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, ஒரே ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போன்று இந்த லைட் ஹவுஸ் பகுதியை நாங்க காவல்துறை முன்பே அளந்து காமிச்சோம், காவல்துறை முன்னிலையில அளந்து காமிச்சோம் எவ்வளவு பேர் இதுல இருக்கலாம் அப்படின்றதையும் அவங்க நாங்க சொன்னோம். அதுல பாத்தீங்கன்னா காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா 30,000 இருந்து 40,000 பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக வழக்கறிஞர் விஜய் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கார்கள். அதே போல இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல சனிக்கிழமை சம்பள நாளாக இருக்கிறது. எனவே அந்த சம்பள நாளாக இருக்கக்கூடிய சூழல்ல அதிக அளவில் அந்த கூட்டம் சனிக்கிழமை வருவார்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் நாங்க என்ன சொன்னோம்னா, சனிக்கிழமை சம்பளம் வாங்க செல்லக்கூடிய நபர்கள் யாரும் விஜய் கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்காங்க. அதே போல நீதிபதி அதற்கான கேள்விகளையும் அவர்களிடத்தில் கேட்டு வந்தார். கரூர் நகர போலீஸ் டிஎஸ்பி அதற்கான பதில்களையும் அளித்து வந்தார். குறிப்பாக இவர்கள் கேட்ட லைட் ஹவுஸ் பகுதி, அதாவது காவல்துறை வாதம் என்பது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இவர்கள் கேட்ட லைட் ஹவுஸ் பகுதி என்பது அமராவதி ஆறு ஓடக்கூடிய பாலம் அருகில் இருக்கிறது. எனவே அந்த பிரச்சனை ஏற்பட்டால் பாலத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கீழே குதிக்க வாய்ப்பு இருக்கு, அதிக உயிர் சேதம் இருக்க வாய்ப்பு இருக்கு என்பதால் அந்த பகுதியை நாங்கள் நிராகரித்தோம். அதே போல 90,000 பேர் நின்று கவனிக்கலாம், அவ்வளவு பெரிய இடத்தை நாங்கள் கொடுத்திருக்கோம். அதாவது வேலுசாமிபுரத்துல 90,000 பேர் நின்று கவனிக்கக்கூடிய இடமாக இருக்கு, அந்த இடத்த தான் நாங்க அவங்களுக்கு கொடுத்திருந்தோம், அதாவது தாவேகாவிற்கு கொடுத்திருந்தோம்னு சொல்லி டிஎஸ்பி அவருக்கு நீதிபதி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளித்து வந்தார். அதே போன்று அமராவதி பாலத்தில் மட்டுமின்றி செம்மடை மேம்பாலத்திலும்
அதே போல கூட்டத்தை நடத்தக்கூடாது, இதனால் பாதிப்பு ஏற்படும் என கூட, அதாவது அந்த பாலம் அமராவதி பாலம் மட்டுமல்லாமல் செம்மடை மேம்பாலத்திலும் இந்த பிரச்சனை ஏற்படும் என கரூர் டவுன் டிஎஸ்பி போலீஸ் தரப்புல இருந்து எதற்காக இவர்கள் கேட்ட இடம் மறுக்கப்பட்டது என்பது குறித்தான அந்த வாதத்தை முன்வைத்து வந்தார். அதே போல முதல் நாள் இந்த இவர்கள் நடத்துவதற்கு முதல் நாள் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 15,000 பேர் வருவார் என்று மனு அளித்திருந்தார்கள் அவர்கள் அதிமுக தரப்புல. அதே போல 15,000 பேர் அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள், எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என காவல்துறை தரப்புல கரூர் நீதிமன்றத்துல வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல வேலுசாமிபுரம் பகுதியை ஆனந்த் பார்வையிட்டு அதை ஓகே சொன்னாரு, அந்த கூட்டம் நடத்திக்கலாம்னு சொன்னாரு. ஒவ்வொரு முறையாக நாங்க மனு கொடுக்கும் பொழுதும் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மனு கொடுத்த பகுதிகளை போலீசார் ரிஜெக்ட் செய்தனர் சொல்லி, அதாவது தர மறுத்தார்கள் என விஜய் தரப்பினர் வழக்கறிஞர்கள் வாதம் வைத்தனர். குறிப்பாக மாநகராட்சி, தீயணைப்புத்துறை என ஒவ்வொரு துறையிலும் போய் அனுமதி கேட்க சொன்னார்கள். நாங்க ஒவ்வொரு துறையிலும் அனுமதி கேட்டோம். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு பல்வேறு கட்ட பரிசீலனைக்கு பிறகே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என அவர்கள் தெரிவித்தனர். தவிட்டுப்பாளையத்திலிருந்து திருக்காம்புலியூர் ரவுண்டானா தெற்கு வருவதற்கு 20 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். ஆனால் 1.5 மணி நேரம் ஆனது என டிஎஸ்பி, அதாவது காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் கேரவனுக்குள் செல்லாமல் இருந்தால் அவரை பார்த்துவிட்டு கூட்டம் கலைந்திருக்கும் என்றும் டிஎஸ்பி தரப்புல தெரிவித்தார். அதாவது இவர் மேலே நம்ம ஏற்கனவே இந்த முதல் தகவல் அறிக்கையில வைத்த குற்றச்சாட்டு தான், இவர் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் வேன் மீது வந்ததுனால, வேன் மீது ஏறி நின்றதுனால அங்க கூட்டம் அதிக அளவில் கூடியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா இந்த மரத்தில் இருந்து கீழே விழுந்தது தொடர்பாகவும் டிஎஸ்பி நீதிபதி முன்பு தன்னுடைய வாதத்தை கூறி வருகிறார். அதாவது போலீஸ் தரப்புல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. குறிப்பா ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தாங்க. நானே நேரடியாக பார்த்தேன், அந்த டிஎஸ்பி காவல்துறை டிஎஸ்பியை நான் நேரில் பார்த்தேன். எனவேதான் அதற்குள்ள இந்த பக்கம் ஒரு பக்கம் பொதுமக்கள் விழுகிறார்கள், இன்னொரு பக்கம் விஜய் பேச ஆரம்பித்து விட்டார். அங்கிருந்து நான் சைகை செய்தேன், அவர் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி இங்க பிரச்சனை நடக்குது, இதை கவனிங்கன்னு சொன்னப்போ அங்கிருந்த தாவேகா நிர்வாகிகளும் அந்த ஒருங்கிணைப்பாளர்களும் அதை கவனிக்கவில்லை என தெரிவித்தார்கள். அதே போல ஆம்புலன்ஸ், இந்த மயங்கி விழுந்தவர்களை தூக்கி செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வர சொல்வதற்கு மைக்கில் நாங்க அறிவுறுத்தணும், காவல்துறை மைக்கில் அறிவுறுத்தணும். ஆனால் விஜய் பேச ஆரம்பித்ததும் ஆம்புலன்ஸ் வந்ததும் எதற்காக என தாவேகா நிர்வாகிகள் ஆம்புலன்ஸை தடை செய்து அவரிடம் வாக்குவாதத்தில் இருந்தனர். இதனால ஆம்புலன்ஸ்ல ஏற முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றதையும் காவல்துறை தரப்புல இருக்காங்க. தொண்டர்கள் ஆம்புலன்ஸை மறித்து உள்ளே வராதீர்கள் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள், ஆம்புலன்ஸில் வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போலதான் விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, காலையில 7 மணில இருந்து இரவு 7 மணி வரை தொண்டர்கள் காத்திருந்தனர். ஆனால் போலீசார் மேலும் குவிக்கப்படவில்லை. அதாவது அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க இருந்த 500 பேர் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. கூடுதலாக காவல்துறையினர் அங்க போடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி விஜய் தரப்பினர் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல பேரிகார்டு அமைத்து தடுப்பு ஏற்படுத்த வேண்டும், அந்த இரும்பு தடுப்புகளை அமைத்து 2 புறங்களும் தடுப்பு ஏற்படுத்துங்கள். குறிப்பாக அவர் தவைக்க தலைவர் விஜய் வாகனத்தை சுற்றி பேரிகார்டு அமைக்கும் பட்சத்துல கூட்டம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் என்கிற அடிப்படையில நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அந்த கோரிக்கையை காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என போலீஸ் விஜய் வழக்கறிஞர் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சென்டர் மீடியன் கற்கள், அதாவது அந்த சாலை என்பது ஒரு வழி என்ட்ரி ஒரு வழி எக்ஸிட், அதாவது ஒரு வழியில உள்ளவரலாம் ஒரு வழியில வெளியே போலாம் என்கிற இருக்கும் பொழுது அதன் சாலை நடுவே அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர்களை அகற்றினால் இருபுறமும் செல்வதற்கான ஒரு பாதையானது ஏற்படும், சாலை அகலப்படுத்தப்படும் என நாங்கள் கூறினோம். ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டுமே கற்களை அகற்றி இருந்தனர். இதனால் தான் பாத்தீங்கன்னா அந்த இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் நாங்கள் கூறிய கடைசி நேர கோரிக்கைகளை நிராகரித்து விட்டனர் என்கிற அடிப்படையில விஜய் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மின்சாரம் வழங்குவது குறித்து நம்பிக்கை இல்லை, எனவே ஜெனரேட்டர் அமைத்துக் கொண்டோம் என தெரிவித்திருக்கிறார். அதாவது ஜெனரேட்டர் மேல கூட்டம் ஏறி அதனால ஏற்பட்ட மின் தடைப்பு என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஜெனரேட்டர் மேல ஏறினாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கும் விஜய் தரப்புல வழக்கறிஞர் பதில் கூறியிருக்கார். மின்சார தடை என்பது ஏற்பட்டதனால் நாங்களே எங்களுக்கான ஜெனரேட்டரை வைத்துக் கொண்டோம். போலீசார் தடியடி நடத்தினார்கள். அப்பொழுது சாக்கடைக்குள்ளும் கால்வாய்க்குள்ளும் ஏராளமானோர் விழுந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். அதாவது இந்த தள்ளுமுள்ளிற்கு பிறகாக போலீசார் தடியடி நடத்தியதன் காரணமாகத்தான் பொதுமக்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்தார்கள் என விஜய் தரப்பினர் தெரிவித்து வருகிறார்கள். கூட்டம் அதிகமாக வந்துள்ளது என போலீசாரை தெரிவித்த நிலையில அதிகப்படியான போலீசாரை வரவழைத்திருக்க வேண்டும். ஆனால் திரும்பவும் அதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் போட்ட காவல்துறையினர் எண்ணிக்கை பற்றாக்குறையாக இருக்கிறது, கூடுதல் காவல்துறை அழைத்து வாருங்கள் என தெரிவித்திருந்தோம்.
ஆனால் அவர்கள் கூடுதல் காவலர்களை அவர்கள் பணிக்கு நியமிக்கவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்ததும் பேச்சை நிறுத்தி விட்டார் என தெரிவித்தார். அதாவது டிஎஸ்பி என்ன சொன்னார்னா, ஆம்புலன்ஸ் உள்ள வந்த பொழுது ஆம்புலன்ஸை தாவேகா தொண்டர்கள் வழிமறித்தார்கள் என தெரிவித்தார். அதற்கு தற்போது விஜய் தரப்பு வாதம் என்னவாக இருக்குன்னா, நீங்க பார்க்கக்கூடிய அந்த காணொலியிலேயே ஆம்புலன்ஸ் வந்ததுமே விஜய் பேச்சை நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என அறிவுறுத்தி தான் இருந்தார். எனவே அந்த வாதத்தையும் அவர்கள் நிராகரித்திருக்கார்கள். காவல்துறை நிராகரித்தை 10,000 பேர் வருவார்கள் என்ற கடிதம் கொடுத்தோம். 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அனுமதி கேட்டோம். இந்த விஷயங்களை அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. கட்சி தொண்டர்களை அமைதிப்படுத்தினோம். அதாவது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, ஒழுங்குபடுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை தங்களுடைய எஃப்ஐஆர்ல வச்சிருந்தாங்க. ஆனா நாங்க எங்களுடைய தொண்டர்களை அமைதிப்படுத்துவதற்கான எல்லா பணிகளிலும் ஈடுபட்டோம் என விஜய் தரப்பு வழக்கறிஞர் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார். தற்பொழுது இந்த வாதமானது காரசாரமாக இரு தரப்பிலும் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் வெளியான அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கும் தற்போது நீதிமன்றத்தில் காவல்துறை டிஎஸ்பி நேரடியாக கூடி வரும் வாதங்களுக்கும் எதிர்த்தரப்பு வாதமாக விஜய் தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய அடுக்கடுக்கான வாதங்களை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பொதுமக்களை போலீசார் கட்டிப்படுத்தியிருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விஜய் தரப்புல வைத்திருக்காங்க. நாங்க தொண்டர்கள் வருவாங்க, தொண்டர்கள் சில பேர் கட்டுக்கு மீறினாங்கன்னா அவங்களை கட்டுப்படுத்திருக்க வேண்டியது காவல்துறையினுடைய வேலை. எனவே அதை அவர்கள் செய்திருக்க வேண்டும் என செய்திருக்கார்கள். அதே போல முதலமைச்சர் வந்தாலும் எதிர்கட்சிக்காரர்கள் வந்தாலும் இது போன்ற விஷயங்கள் வந்தாலும் யாருக்கு வந்தாலும் காவல்துறையினர் அந்த கட்டுப்படுத்துவார்கள். ஆனால் விஜய் வந்தார் என்றால் குடும்பத்துடன் பெண்கள் வருவார்கள் என்கிற அடிப்படையில நீதிபதியும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு தரப்பு விஜய் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தாலும் முதலமைச்சர் அதே போல மற்ற கட்சிக்காரர்கள் வருவார்கள் என்றால் விஜய் வந்தார், பெண்கள் குடும்பத்துடன் பெண்களும் வருவார்கள் என நீதிபதியும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதற்கு காவல்துறையும் விளக்கம் அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வாதமானது கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 41 பேர் பலியான சம்பவத்தில் கைதான தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கான அந்த வழக்கு விசாரணையில தான் இந்த இருதரப்பு வாதங்கள் என்பது காரசாரமாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.